பொருளாதார அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் காணப்படும் அபிவிருத்தியை விவாதிப்பதற்கு முழுமையான சந்தை முறைமையை விட சந்தை பொருளாதார முறைமையை விட அரச சந்தை பொருளாதார முறை மிகவும் பொருத்தமானது என்ற கருத்து நிலவுகிறது. இதற்கு சார்பான அல்லது எதிரான 4 விடயங்களை நீங்க சொல்லக்கூடியவாறு இருக்க வேணும். பரிசீலிக்குக, எக்ஸாமின் பண்ண வேணும். சாத்தியப்பாடான விஷயங்களை பற்றி சொல்ல வேணும். பொருளாதார அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் காணப்படும் அபிவிருத்தியை விவாதிப்பதற்கு முழுமையான சந்தை பொருளாதார முறைமையை விட அரச சந்தை பொருளாதார முழுமையான சந்தை முறைமையை விட அரச சந்தை பொருளாதார முறைமை என்ன நடக்குது, மிகவும் பொருத்தமானது என்ற கருத்து நிலவுகிறது. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்றதை நாங்க முதல்ல விளங்கிக் கொள்ள வேணும். சரியா? இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? அபிவிருத்தி அடைந்து வருகிற நாடுகளுக்கு இடையில அந்த சந்தை முறைமை எப்படி இருக்கிறது? சரிதானே? அப்ப அந்த சந்தை முறைமை ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்றா இருந்தால் நாங்கள் சொல்லலாம் அத மார்க்கெட் எக்கானமி. சந்தை முறைமை பொருளாதாரம் பொருத்தமானதா இல்லையான்றதான் நீங்க கேள்வி. ரைட்? ஆகவே இதை பற்றி நீங்க கதைக்கிறா இருந்தால் உங்களுக்கு எங்களோட வினாவை பொறுத்தவரையில வெயிட் பொருளாதார அபிவிருத்தி அடைந்து வரும் இந்த நாடுகளை என்ன சந்தை முறை மிகவும் பொருத்தமானது. முழுமையான சந்தை பொருளாதார முறைமையை விட அரச சந்தை பொருளாதார முறைமை பொருத்தமானது. அப்ப இது விளங்குதா உங்களுக்கு? யாருக்காவது இந்த கருத்து விளங்குதா? இதனூடாக விளங்கப்படுவது என்ன? உங்களுக்கு ஏதாவது விளங்குதான்னு? முழுமையான சந்தை பொருளாதார முறை அப்படின்னு சொன்னா இது அந்த இப்படியா சார் சொல்ற, தனியார்ட்ட இருக்கிற இந்த பிசினஸை விட அரசாங்கத்திட்ட தான், அதாவது அந்த அந்த சந்தை பொருளாதாரத்தை அரசமயமாக்குனா நல்ல சொல்லி செல்ற அந்த மீனிங்ல வருகிறது. அதாவது பொருளாதார அபிவிருத்தி அடைந்து வர நாட்டுக்கு மட்டும். அப்ப அப்படி அரசாங்கத்திட்ட இருக்கிறதால இப்ப அபிவிருத்தி அடைந்து வர நாடுன்னு சொன்னா அங்க ஒரு ஒரு அந்த அளவுக்கு அபிவிருத்தியான இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சில இப்ப என்ன இது அரசாங்கத்திட்ட இருக்கிறதால எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது அந்த சந்தை முறைமை அரசாங்கம் கட்டுப்படுத்துறதால இப்ப அதுல தனியார் மட்டுமே லாபம் எடுத்துட்டு போகாம இப்ப அது அரசாங்கம் தனியார் அதால அந்த மாதிரி அந்த விலைகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது இப்ப தனியார் அவங்க லாபம் ஈட்ட மட்டும்தான் அவங்களோட ஒரு மெயினான நோக்கமா இருக்கும். அப்படி இல்லாம அரசாங்கத்தில் இருக்கிறதால மக்களுக்கும் உரிய நான் கேட்கிறேன் கேட்டா உங்களுக்கு அரச சந்தை பொருளாதார முறைமை என்றா என்னென்று விளங்குதா? அரச சந்தை பொருளாதார முறைமை என்றா என்னென்று விளங்குதா? அதாவது வளர்ந்து வர்ற நாடுகள்ல அரச சந்தை பொருளாதார முறைமைக்கு நாங்கள் ஆங்கிலத்தை சொல்ல வேண்டாம், மிக்ஸ்ட் அல்லது ஸ்டேட் லீட் மார்க்கெட் எக்கனமி என்று நாங்கள் சொல்லலாம். பியோ மார்க்கெட் எக்கனமியை விட முழுமையான சந்தை பொருளாதாரத்துக்கு நாங்கள் சொல்றது பியோ மார்க்கெட் எக்கனமி. விளங்குதா? ஆனா இந்த இதுக்கு சொல்றது எதுக்கு? அரச சந்தை பொருளாதார முறைமைக்கு சொல்றது ஸ்டேட் லீட் மார்க்கெட் எக்கனமி என்று சொல்றது. ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு நீங்க விளங்கி கொள்ளணும் முதல்ல. ரைட்? அத விளங்கப்படுத்த இயலுமா உங்களுக்கு? நான் சொல்ல வரேன்டா, இந்த ஸ்டேட் லீட் மார்க்கெட் எக்கனமிக்கும் பியோ மார்க்கெட் எக்கனமிக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? அதை நாங்க முதல்ல விளங்கி கொள்ள வேணும். அப்படி விளங்கி கொண்டா மட்டும்தான் நம்ம இந்த கேள்வியை இந்த கேள்விக்கு தெளிவான விடைக்கு போகலாம். ரைட்? இப்போ இந்த ரெண்டு விடயங்களுக்கும், ரெண்டு மார்க்கெட் முறைமைக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு நாம முதல்ல பார்க்க வேணும். இப்ப பியோ மார்க்கெட் எக்கனமி என்றது நான் உங்களுக்கு சொல்றது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது என்னடா விளங்கின மாதிரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது பியோ மார்க்கெட் எக்கனமி என்றது மற்றது மிக்ஸ்ட் மார்க்கெட் எக்கனமி என்றது ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு இருக்குது. ஒரு நாட்டினுடைய முழுமையான பொருளாதார வளர்ச்சிக்கு ரெண்டும் பங்களிப்பு செய்யும். ஆனா பிரதான வேறுபாடு என்னன்னு கேட்டா, உரிமை நீங்க சொல்ற மாதிரி இந்த பியோ மார்க்கெட் முழுமையான சந்தை பொருளாதாரத்துல அதான் உற்பத்திக்காரர்கள் அனைத்துமே தனியாரிடம் தான் இருக்கும். அனைத்து உற்பத்திக்காரர்களும் தனியாரிடம் தான் இருக்கும்.
அரசு சந்தை பொருளாதாரத்துல வந்து மிக்ஸ்ட் எக்கனாமியில வந்து என்ன அனைத்துமே இந்த அதாவது உரிமை வந்து தனியார்ட்டையும் இருக்கும், அரசு அரசு சார்பாகவும் இருக்கும். அந்த ரெண்டு தரப்பிடமும் சொத்துரிமை இருக்கும். ஆனா பியூர் மார்க்கெட் முழுமை சந்தை பொருளாதாரத்துல தனியாக தனியார்ட்ட மட்டும்தான் இருக்கும். அதே நேரம் விலை எப்படி தீர்மானிக்கப்படும் கேட்டா, சந்தையில வந்து பொருட்களுக்கான விலைகள் அங்க சந்தையில நிலவுற கேள்விக்கும் நிரம்பலுக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளை படிச்சிருப்பீங்க, எக்கனாமி படிச்சாங்க. இந்த கேள்விக்கும் நிரம்பலுக்கும் அந்த ரெண்டின் மூலமும் விலைகள் தானாக தீர்மானிக்கப்படும். ஆனா எங்க பியூர் மார்க்கெட்ல முழுமையான சந்தை அதாவது முழுமையான சந்தை பொருளாதார முறையில, ஆனா இந்த அரசு சந்தை பொருளாதார முறையில வந்து எப்படி விலை தீர்மானிக்கப்படும் கேட்டா, சந்தை விலைகளை எப்படி தீர்மானிக்கலாம் கேட்டா, அப்ப அத்தியாவசிய பொருட்களுக்கு அரசு ஒரு பிரைஸ் கண்ட்ரோல் ஒன்று வச்சிருப்பாங்க, அரசு தான் தீர்மானிக்கும். இந்த அடிப்படையில் அங்க கேட்கிறாங்க, இதுல எந்த மெத்தட் நல்ல ரைட். இந்த ரெண்டுலையும் வந்து அரசுன்ற பங்கு இல்லாம இருக்காது. முழுமையான அதாவது முழுமையான சந்தை பொருளாதார முறைமையில வந்து அரசின் பங்கு எப்படி இருக்க மிக குறைவு அல்லது அடியோடு இருக்காது. ஆனா குறைவா இருக்கும் அல்லது இருக்காது. ஆனா மெட்டதுல மிக்ஸ்ட் மார்க்கெட் மெத்தட்ல வந்து அரசு ஒரு ரெகுலேட்டராக அதை ஒழுங்குபடுத்தி கொடுப்பார். மார்க்கெட்டை பிரைஸ்கள் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுப்பார். மெட்ட சமூக பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு மிக முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கு. ஏன் இந்த ரெண்டும் பயன்படுத்தப்படுகிறது? இந்த முழுமையான பொருளாதார முறைமையும் இந்த அரச சந்தை பொருளாதார முறைமையும் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? முழுமையான அதாவது பியூர் மார்க்கெட் எக்கனாமியில வந்து லாபம் மட்டும்தான் பிரதான நோக்கமாக இருக்கும். ஆனா அந்த அரச பொருளாதார முறைமையில வந்து லாபம் ஈட்டுவதோட சமூக நலனையும் அங்க பேணிக் கொள்வாங்க. ஆனா மார்க்கெட்ல சுதந்திரம் எப்படி இருக்க கேட்டால், இந்த முழுமையான அதாவது பியூர் மார்க்கெட்ல வந்து நுகர்வோருக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் முழுமையான சுதந்திரம் இருக்கும். ஆனா அரசு சந்தை பொருளாதாரத்துல வந்து பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு அரசு சில துறைகள்ல வந்து கட்டுப்பாடுகளை விதிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நீங்க வேறுபடுத்தி நீங்க ரெண்டையும் விளங்கி கொள்ள வேணும். இந்த அடிப்படையில கேட்கிறாங்க, உங்களுக்கு இந்த முழுமையான முறைமை நல்லமா, முழுமையான பொருளாதார முறைமை நல்லமா, அல்லது வந்து அரச சந்தை பொருளாதார முறைமை நல்லமான்னு கேட்கிறாங்க. விளங்கிட்டா? நான் கதைச்சது ஏதாவது உங்களுக்கு விளங்கி இருக்குதா? விளங்கி இருக்குதா நான் கழிச்சது? ஏதாவது தெளிவில்லாட்டி கேளுங்களேன். இதுல எந்த மெத்தட் நல்ல மெத்தட்னு கேக்குறாங்க உங்கள்ட்ட. அரசு சந்தை பொருளாதார முறைமை நல்லது. முழுமையான சந்தை பொருளாதார அது இலாப நோக்கம் மட்டுமே இருக்கும். அதுல மக்கள்ல பொது நலன் என்று பார்க்க வேண்டாம். அது அந்த பண்ற ப்ராடக்ட்டுக்கு வந்து மொத்தமா இலாபத்தை பெறக்கூடிய நோக்கமாக தான் நிற்குமே தவிர மக்கள் நலன், பொது நலன், சமூக நலன் இருக்காது. ஆகவே நாங்க அதனால சந்தை பொருளாதார அரசு சந்தை பொருளாதார முறை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அரசாங்கம் வந்து பல்வேறு வட்ட தலையீடுகள்ல வந்து அந்த சந்தை பொருளாதாரம் அந்த சமூக நலன மீறக்குள்ள வந்து அரசாங்கம் தலையிட்டு அதுக்கான சட்டங்களை பிறப்பித்து கட்டுப்படுத்துறதால அரசு சந்தை பொருளாதார பொருத்தமான சரியா சொல்றீங்க. ஓகே, விளங்கிட்டுதான் உங்களுக்கு. இந்த கேள்வி என்ன நம்மளுக்கு உங்களுக்கு வினாபத்திரம் ஷேர் பண்ணப்பட்டு இருக்குதானே? உங்களுக்கு வினாபத்திரம் ஷேர் பண்ணப்பட்டு இருக்குதானே? முதல் என்ன சென்ன விலங்கல் எனக்கு கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ ஆயிட்டு இப்ப வேற இடத்த போய் தான் இருந்தேன் பேசுறேன். இது முதல் கிளியர் இல்ல எனக்கு. அப்படியா? ரெக்கார்டிங் நான் பாருங்க. பொருளாதார அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் காணப்படும் அபிவிருத்தியை விவாதிப்பதற்கு முழுமையான சந்தை பொருளாதார முறைமையை விட அரசு சந்தை பொருளாதார முறை மிகவும் பொருத்தமானது என்ற கருத்து நிலவுகிறது. இதற்கு சார்பான அல்லது எதிரான 4 விடயங்களை பரிசீலிக்க சொல்லிதான் தம்பி கேட்கிறாங்க. சரிதானே? அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில நீங்க 2-3 விஷயங்கள் அடிப்படையா வச்சுக்கொண்டு விவாதிக்க வேணும். சும்மா நம்ம விவாதிக்க கூடாது. அதாவது நோக்கம், சரிதானே, 2 பேருடைய விலையை தீர்மானிக்கிறது, உரிமை, ஓனர்ஷிப், பங்கு, சுதந்திரம், சந்தை சுதந்திரம், சரிதானே, இந்த மாதிரியான சில முக்கியமான டைட்டில்களை வச்சுக்கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும் இதை விவாதிக்க வேணும். இதை பற்றிய கருத்துக்களை சொல்ல வேணும். இருந்தாலும்
எந்த பொருளாதார முறைமை நல்லது என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அரச சந்தை பொருளாதார முறைமை சிறந்தது. நான் சொல்றது சரிதானே? என்ன? அரச சந்தை சார். பொருளாதார முறைமை தான் சிறந்தது. ரைட். வா. சார் ஒரு ஒரு இன்னொரு டவுட் ஒன்று சார். இந்த ம். கேள்வி வந்து இப்படி மாறி இருந்தா எப்படி சார்? இப்ப பொருளாதாரம் அபிவிருத்தி, அதாவது இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுன்னு இல்லாம இது ஆல்ரெடி அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு வந்திருந்தா அது 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 அதுக்கு வந்து இப்ப சிறந்தது வந்து இப்ப தனியார் மயப்பட்ட முழுமையான சந்தை பொருளாதாரம் தானே சார் இப்ப சிறந்ததா இருக்கும். ஆல்ரெடி அபிவிருத்தி அடைந்த நாடா இருந்தா அபிவிருத்தி அடைந்த அந்த நாட்டுக்கு என்ன? அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு அப்படி இருந்தா உண்மையில வந்து என்ன பொறுத்தவரை மக்கள் நலன் என்றதுக்கு அப்பால வந்து பியோர் மார்க்கெட், மிக்ஸ் மார்க்கெட் சரி வராது. விரைவாக அபிவிருத்தி அடைந்த நாடுகள் எல்லாம் ஆசிய நாடுகள்ல வந்து அநேகமாக தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளாக இருக்குது. ஓமா இல்லையா? என்ன இப்ப உண்மை. சமூக பாதுகாப்பு இதுல தம்பி 2 விஷயம் இருக்குது. சமூக பாதுகாப்பு மற்றது லாபம், மற்ற பொருளாதார ஸ்திரத்தன்மை. அப்ப நீ அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல வந்து பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு என்ன காரணம்? மார்க்கெட்ல நிலவுற போட்டித்தன்மை இருக்குதானே, அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்குது. மிக்ஸ்ட் எக்கனாமி மெத்தட கையாளுற, அதாவது அரச சந்தை பொருளாதார முறையை அதாவது பின்பற்றாமலுக்கு மாறி என்னது பியோர் மார்க்கெட்டை பின்பற்றபடியா. சரிதானே? அப்ப நீங்க கேக்குறீங்க நம்மளோட நாட்டிலையும் அபிவிருத்தி சார் வந்து அடைந்த இப்ப பிற நாடுகளுக்கு, அப்படித்தானே கேக்குறீங்க? ம். அபிவிருத்தி இல்ல நான் கேட்ட அபிவிருத்தி அடைந்த நாடுன்றி இப்ப இதை வந்து வேற சாரி மாதிரி மாறி அபிவிருத்தி அடைந்த கேட்டிருந்தா நாடுகளுக்கு. ஓ அபிவிருத்தி அடைந்த மாறி நாடுகள்ல எந்த கேட்கலாம் முதல் தானே? கேக்குறீங்க? அப்படித்தானே? ஆமா சார். அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு நீங்க எந்த முறை கேக்குறீங்க? எந்த முறை பொருத்தமா இருந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. முழுமையான சந்தை சார் அதுல பொருளாதாரத்தை நம்ம முழுமையான சந்தை பொருளாதாரம் தான் இப்ப சோவியத் ரஷ்யால வந்து அபிவிருத்தி அடைய கொள்ள வந்து கலப்பு பொருளாதாரம் அங்க 2ஆம் கட்ட நாடுகள் என்ற பேர் வந்து அதுக்கு வச்சாங்க. அந்த அந்த அரச சந்தை பொருளாதாரத்திலிருந்து முழுமையாக இருந்து மெல்ல மெல்ல நினைஞ்சாங்கன்னா சந்தை பொருளாதாரத்துக்கு, அதாவது முழுமையான சந்தை பொருளாதாரம் மாறி மாறி வந்தாங்க. அந்த டைம்ல வந்து 2ஆம் கட்ட நாடுகளா வந்து சோவியத் ரஷ்யா, மிக்கது ஜப்பான், சீனா அப்படியான கொஞ்ச நாடுகளை வந்து அந்த காலங்கள்ல வந்து சொன்னாங்க. அதாவது முதலாம் 2ஆம் இந்த யுத்தத்துக்கு போறோம், வாருக்கு போறோம். ஆகவே அதுக்கு பிறகு வந்து முழுமையான சந்தை பொருளாதாரம் அதுக்கு பிறகு நாடுச்சு. இப்ப நம்ம நாட்டிலேயும் வந்து கலப்பு பொருளாதாரம் தான் இப்ப பொருளாதார நிலைமை வந்து காணப்படுது. கலப்பு பொருளாதாரம் என்ன? லாபம் மட்டும் இல்லாமலுக்கு மக்கள் நலனை பாக்காட்டி தேர்தலில் வெள்ளை லாபம் போயிடும். தெரியுதானே உங்களுக்கு? மக்கள் நலனை கருத்துல கொள்ளாட்டி தேர்தலில் வெள்ளை லாபம் போயிடும். ஆனா மக்கள் நலனை கருத்துல கொள்றபடியாதான் எங்கட நாடு பொருளாதாரத்துல ஸ்திரத்தன்மையை இழந்திருக்குது. ஆமா இல்லையா? பொருளாதாரத்துல நாங்க நல்ல நிலைமை இல்லத்தானே இன்னைக்கு. காரணம் என்ன? வங்குரோத்துல எல்லாம் போன நிலைமை இருக்குது. ஆகவே நீங்க என்ன சொல்லணும்னா ரெண்டுக்கும் பார்க்கணும். அபிவிருத்தி அடைந்து வர நாடு, அபிவிருத்தி அடைந்த நாடுகள் ரெண்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னு கேட்டா ரெண்டையும் பற்றி கொஞ்சம் வித்தியாசமா விளங்கப்படுத்த வேண்டி வரும். ரைட். இங்க பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு ரெண்டையும் சொன்ன விஷயத்த ஒருக்கா திரும்பவும் ஞாபகப்படுத்தி விடுறேன். எங்கட கேள்வி எந்த மெத்தட் இந்த நாலு விஷயங்களை அடிப்படையா வச்சு நீங்க என்ன செய்யணும்? வேறுபடுத்தி காட்டணும். ஒன்று ஓனர்ஷிப், விலையின் தீர்மானம், அரசின் பங்கு. சரியா? இந்த நாலா 3 விஷயத்தையும் வேறுபடுத்தி காட்டுகளை வந்து நான் சொன்ன மாதிரி ஓனர்ஷிப் வந்து இந்த பியோர் மார்க்கெட்ல முழுமையான சந்தை பொருளாதாரத்துல வந்து தனியாட்ட இருக்கு. நீங்க சொன்ன நீங்க மும்தாசின்னு சொன்ன நீங்க அரச சந்தை பொருளாதாரத்துல வந்து மிக்ஸ்ட் எக்கனாமியில வந்து தனியாட்டையும் இருக்கும், அரசட்டையும் இருக்கும். விலை தீர்மானம் வந்து அங்க சந்தையில நிலவர கேள்வி நிரம்பல் அடிப்படையாக வச்சுக்கொண்டு தீர்மானிக்கப்படும். ஆனா இங்க வந்து மிக்ஸ்ட் எக்கனாமியில வந்து அரசு வந்து சில அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை கட்டுப்பாடை வச்சிருப்பாங்க. என்ன அதே நேரம் வந்து அரசின் பங்கு வந்து இங்க வந்து இருக்கும் அல்லது அடியோடு இல்லாம இருக்கும். இங்க வந்து அரசு வந்து கட்டாயமாக இருப்பு. அரசின் பங்களிப்பு வந்து ஒரு ரெகுலேட்டராக ஒழுங்குபடுத்தி கொடுப்பவராகவும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்பவராகவும் இங்க தொழிற்படுவாங்க. சரிதானே? ஓகே. இப்போ இந்த நாளையும் விளங்கப்படுத்தினீங்கன்னா சரி, அடுத்த வினாவுக்கு நாங்க போகலாம். அடுத்த வினா என்ன? அடுத்த வினா 39வது வினா. இன்று எந்த ஒரு நாடும் தனித்திருப்பதில்லை. இன்று எந்த ஒரு நாடும் சுதந்திரமானதும் இல்லை. ஆனால் எல்லா நாடுகளும் ஒன்றோடொன்று தங்கியுள்ளன. இந்த கருத்து விளங்கிட்டா?
இன்று எந்த ஒரு நாடும் தனித்திருப்பதில்லை. இன்று எந்த ஒரு நாடும் சுதந்திரமாகவும் இல்லை, சுதந்திரமானதும் இல்லை. ஆனால் எல்லா நாடுகளும் ஒன்றோடொன்று தங்கியுள்ளன. இக்கூற்றினை 4 காரணங்கள் காட்டி நியாயப்படுத்துக. எதை வச்சு நியாயப்படுத்தலாம்? யாராவது எதை வச்சு கொண்டு நம்ம நியாயப்படுத்தலாம்? வளங்கள் உண்டு. எதை வச்சு கொண்டு நாங்க நியாயப்படுத்தலாம்? கமா இதுல வந்து தொழில்நுட்பம் வளங்களை இந்த அறிவியல் இதுகளை அதை வச்சு செய்யலாம். ஓகே. அடுத்தது வந்து இப்ப அரசியல் தாக்கங்கள் கூட ஒரு நாட்டுல வர்றது இன்னும் உலகத்துல இருக்கிற எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற நாட்டுகளையும் பாதிக்குது. இப்ப அமெரிக்கா ஈரான் தாக்கம் வந்து இலங்கையில எப்படி உதைச்சிருக்கேன்னு அது மாதிரி. அடுத்தது அது மட்டும் இல்ல, எல்லா நாடுகளையும் அந்த தாக்கம் இருக்குது. ஓகே. அடுத்து வந்து எல்லா நாடுகளும் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் உற்பத்தி செய்யலாம். இன்னொரு நாடு அது இன்னொன்று உற்பத்தி செஞ்சா இன்னொரு நாடு அந்த வளப்பகிர்வுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது தொழில்நுட்ப ஒரு மாற்றம் வந்தாலும் இப்ப பூகோளம் ஒரு கிராமம் மாதிரியான அந்த கன்செப்டுக்கு வந்துட்டு தொலைவுன்றதை அதையும் தாண்டி இப்ப எல்லாமே ஒரு எல்லா நாடுகளும் இன்னொரு நாடு எல்லாத்தோடையுமே இணைந்துதான் இருக்கு. அது ஒரு வேற ரைட். இப்ப நாங்க அதுக்கு சுருக்கமாக நாங்க விடையில கொடுப்போம். சரிதானே? சுருக்கமாக அந்த 39வது வினாவுக்கு விடை கொடுக்கக்குள்ள வந்து நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார தேவை ஒன்று, ஏற்றுமதி அல்லது இறக்குமதி தேவை இருக்குது. ஆகவே ஒன்றோடு ஒன்று தாங்கி இருக்குது, தனித்திருக்கிறது இல்லை. ரெண்டாவது எரிசக்தி மற்றும் தொழில்நுட்ப பகிர்வு இருக்குது, ஷேரிங் இருக்குது இல்லையா? ஒரு நாட்டுல இருக்கிற டெக்னாலஜியை வந்து இன்னொரு நாட்டுக்கு ஷேர் பண்றது இல்லையா? இப்ப உதாரணமாக எரிசக்தி, பெட்ரோல் பாருங்க, ஹாமஸ் நீர் மூடினா இங்க எல்லாருக்கும் உதைக்கும் இல்லையா? அதே போல அதனால இன்னும் சில பொருட்கள்ல உதாரணமா தங்கத்தின் விலைகள் அதிகரிக்கிறது இல்லையா? பெட்ரோல் டீசல் விலை, மசக எண்ணெய் கச்சா எண்ணெய் விலை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்க சந்தையில கச்சா எண்ணெய் விலை வந்து இவ்வளவு டாலரால கூடி இருக்குது அல்லது குறைஞ்சிருக்குது என்றெல்லாம் சொல்லுவாங்களோ. அதெல்லாம் இதனாலதான் ஒன்றோடொன்று தங்கி இருந்ததுனாலதான் ஏற்படுகின்ற மாற்றங்கள். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் கூட்டு முயற்சி. உங்களுக்கு தெரியும், இந்த பூகோள காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சை பொறுத்தவரையில உலக நாடுகள் எல்லாம் கூட்டு முயற்சியாகத்தான் கிளைமேட் சேஞ்சை வெற்றி கொள்ளுகின்றன. அடுத்தது பூகோள பாதுகாப்பு மற்றும் அமைதி. பூகோள ரீதியான பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துறது. ரைட். அதே போல அமெரிக்காவுக்கு எதிராக அல்லது அமெரிக்காவை போல ஒரு வல்லரசு நாடுகளுக்கு எதிராக சில நாடுகள் வந்து திரள்றது. என்ன நேட்டோ படைகள் உதாரணமாக சொல்ல, அணிசேரா நாடுகளுடைய அமையம் மாதிரி கூட்டிணைவு மாதிரி பல நாடுகள் வந்து பூகோள பாதுகாப்புக்கும் அமைதிக்குமாக சில ஒன்று கூடல்களை செய்வாங்க. ஏனென்ற ஒன்றோடு ஒன்று தங்கி இருக்குது. உண்மை இல்லையானே? ஆகவே எந்த ஒரு நாடும் தனித்திருக்கவில்லை, ஒன்றோடு ஒன்று தங்கியுள்ளன என்றதுக்கு இந்த மாதிரியான 4 மிக முக்கியமான காரணங்களை சொல்லலாம். அது தவிர நீங்க எப்படி பாயிண்ட் அவுட் பண்ண வேணுமா? மெட்டது வந்து 2026 வந்து வலைய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்திருக்குது. இப்ப குறிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான மின்சார விநியோக இணைப்பு, கிரிட் கனெக்டிவிட்டி, இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நீங்க சொல்லலாம். இப்படி சில முக்கியமான உதாரணங்களை நீங்க மனசுல வச்சுக்கொள்ள பார்க்கணும். 40வது வினாவுக்கு நாங்கள் போகலாம். 40வது வினா எங்களுக்கு என்ன சொல்றது, என்ன கேட்கிறாங்க? மாடல் பேப்பர் கடைசி வினா. இந்த வினா பத்திரத்திட்ட யாதேனும் நிறுவனம் ஒன்றில் சேவை புரிபவர், அந்நிறுவனத்துக்கு துணிந்து தனிப்பட்ட முறையில் வழங்கும் பங்களிப்பானது அந்த நிறுவனத்தின் நிலைத்திருக்கும் அபிவிருத்திக்கு உதவியாக அமையும். விளங்குதா? யாதேனும் நிறுவனம் ஒன்றில் சேவை புரிபவர் அந்நிறுவனத்துக்கு துணிந்து தனிப்பட்ட முறையில் வழங்கும் பங்களிப்பானது அந்நிறுவனத்தின் நிலைத்திருக்கும் அபிவிருத்திக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு உதவியாக அமையும். நீங்கள் பணிபுரியும் நிறுவனத்தின் நிலைத்திருக்கும் அபிவிருத்திக்காக துணிந்து நீங்கள் பங்களிப்பு செய்யக்கூடிய விருத்தியை குறிப்பிட்ட 4 விடயங்களின் கீழ் பரிசீலிக்குக. எப்படி, என்ன மாதிரி உங்களுடைய நிறுவனத்துடைய நிலைத்திருக்கும் அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் துணிந்து பங்களிப்பு செய்யக்கூடிய துறைகளை 4 விடயங்களை கேட்கிறாங்க. கமான், கதைக்க முடியுமா? ஆன்சர் பண்ண முடியுமா? அதுக்கு
ஒரு நிறுவனத்தினுடைய அபிவிருத்தி, நிலைத்திருக்கும் அபிவிருத்திக்கு ஊழியருடைய தனிப்பட்ட பங்களிப்பு என்ன? இதுதான் கேள்வி. ஒரு நிறுவனத்துடைய வெற்றிக்கு அல்லது நிறுவனத்துடைய நிலைத்திருக்கும் அபிவிருத்திக்கு அந்த நிறுவனத்தில் கடமையாற்றுகின்ற ஊழியர் என்ற அடிப்படையில் உங்களால் வழங்கக்கூடிய பங்களிப்பு என்ன என்று பார்க்கக்குள்ள பொதுவாக ஒரு நிறுவனத்துடைய வெற்றி உங்களுக்கு தெரியணும். வெற்றி என்பது அதன் பௌதிக வளங்களில் மட்டுமல்ல, அதன் மனித வளத்தில் தான் தங்கி இருக்குது. பௌதிக வளங்கள்ல அல்ல, மனித வளங்கள்ல. அதனால மனித வளமாக இருக்கின்ற ஊழியர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம். ஒன்று புத்தாக்க முயற்சி. ஊழியர் என்ன செய்யலாம்? புத்தாக்க முயற்சியில ஈடுபடலாம். அந்த நிறுவனத்தின் ஊழியர் என்ற அடிப்படையில ஊழியர்கள் புதிய ஐடியாக்களை யோசனைகளை அல்லது சிந்தனைகளை முன்வைக்கிறது. ரைட். பொறுப்பு கூறல் இரண்டாவது, ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட். பொறுப்பு கூறல், அக்கௌண்டபிலிட்டி. வகை கூறல், ரெஸ்பான்சிபிலிட்டி. தனது கடமையை சரியாக செய்யறது. மூன்றாவது மென்திறன்கள், சாஃப்ட் ஸ்கில்ஸ். தலைமைத்துவம் மற்றும் குழு வேலைகள்ல ஈடுபடுறது. அதனூடாக சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் தானும் தன்னுடைய ஊழியர்களுக்கும் அதை பலப்படுத்திக் கொள்றது. மற்றது பிளெக்சிபிலிட்டியாக நடந்து கொள்றது. இந்த மாதிரியான விடயங்களை மறக்கக்கூடாது நீங்க. பிளெக்சிபிலிட்டி, ரைட், அல்லது அடாப்டபிலிட்டி. நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை, புதிய மாற்றங்களை நம்ம ஏற்று தன்னை மாற்றிக்கொள்ளணும் இல்லையா? முரண்பட்டு கொண்டு நிற்கலாது. அடுத்தது இப்போ இது சார்பாக இருக்கக்கூடிய புதிய போக்கு, வேலை செய்யும் இடங்கள் மிகவும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட, எண்மமயப்படுத்தப்பட்ட ஒரு ஒர்க் பிளேஸாக மாறிக்கொண்டு வர்ற நேரம் எல்லா ஊழியர்களும் தொழில்நுட்ப திறனுடன் கூடிய வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்க இப்ப டீச்சர்ஸ் பிரச்சனை சொன்ன மாதிரி சரியானே. ஆகவே தொழில்நுட்ப திறனுடன் கூடிய ஆக்கப்பூர்வமான ஊழியர்களாக இருந்து நீங்க நிறுவனத்துக்கு பங்களிப்பு செய்தாலே அது பெரிய விஷயமாக மாறும். சரிதானே? ரைட். ஆனா எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆனா இந்த கேள்வி கொஞ்சம் ஒரு மயக்கம், ஒரு கன்ஃபியூஸான கேள்வியா இருக்கு சார். இப்ப நீங்க ஆன்சர் தரக்குள்ள ஒரு சிம்பிளா விளங்கி கொள்ற மாதிரி இருக்கு. ஆனா கேள்வியில கொஞ்சம் இந்த கேள்விக்கு நீங்க எப்படி விளையாடிச்சிருப்பீங்கன்னு நான் சொல்லவா? பௌதிக வளத்துல நீங்க பௌதிக ரீதியாக, அதாவது பிசிக்கல் ரிசோர்ஸ கொடுக்கறதுல நீங்க சப்போர்ட் பண்ற ஒரு ஆளாகத்தான் உங்களை நினைச்சிருப்பீங்க. அப்படித்தானே? இந்த கேள்வி மயக்கம்ன்றதுக்கு அப்பால மும்தாசிர் நேரடியாக உங்களுக்கு கேள்வி எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டா, மயக்கம்தான் எப்படி என்று கேட்டா, ஊழியராக ஒரு நிலைத்திருக்கும் அபிவிருத்திக்காக, நிலையான அபிவிருத்திக்கு. அப்ப நீங்க ஒரு பர்னிச்சரை வாங்கி கொடுக்கறதோ அல்லது அங்க ஒரு மெஷினரிஸ்களை வாங்கி கொடுக்கறதோ சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு அது சப்போர்ட் ஆகாது. சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு பிசிக்கல் ரிசோர்ஸ் இல்லைன்றத நீங்க சொல்ல வரணும். மாறாக நாலேஜ் எக்கானமி இருக்குதானே, அதாவது அறிவு பொருளாதாரத்தை நம்ம இங்க காட்டணும். ஹியூமன் ரிசோர்ஸ் தான், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் எங்களுக்கு மிக முக்கியம். ஒரு நிறுவனத்துடைய சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டுன்றத நீங்க விளங்கிக் கொள்ளணும். இல்லைங்களா? அது கேள்வி செய்ய உங்களுக்கு விளங்கும். இந்த கேள்வி உங்களுக்கு மயக்கமா இருந்தேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி விளங்கி கொண்டீங்க சொல்லுங்க இந்த கேள்விய? என்னுடைய பேப்பர் டிஸ்பிளே ஆகிதான் இருக்குது. ஓம் சார். ஓகே, எப்படி விளங்கி கொண்டீங்க இந்த கேள்விய? இத விளங்கிக் கொள்ற அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க அந்த ஆன்சரை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளதான் சார் விளங்குது. ஒரு வரியில விஷயத்தை கேட்காங்க. இப்ப ஒரு நிறுவனத்துக்காக நாம எந்த அளவுக்கு அதுல சஸ்டைனபிலிட்டிக்கு பங்களிப்பு செய்யலாம்னு சொல்றது. ஆனா இத அந்த அதாவது நீங்க யோசிச்சிருப்பீங்க பிசிக்கல் ரிசோர்ஸ் கொடுத்தால் நிறுவனத்துடைய பழமையா அப்படித்தானே. நம்ம ஊழியர் என்ற அடிப்படையில் நம்ம எங்க ஆபீஸுக்கு என்ன செய்வோம்? சில உதவிகளை செய்து கொடுப்போம். நிலையான ஒரு பங்களிப்புகளை ஒரு கம்பெனிக்கு செய்யற மாதிரி அந்த மாதிரி இதுல ஆனா நம்ம செய்யறது அபிவிருத்தி என்னடா மும்தாஸ், சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கானது இல்ல. பொருட்களை வாங்கி கொடுக்கறது, ஏனைய கட்டிடங்களை கட்டி கொடுக்கறது அல்லது வேறு வசதிகளை செய்து கொடுக்கறது, நோ.
அப்ப இந்த கேள்வியினூடாக நீங்க விளங்கிக் கொள்ள வேணும் நிறுவனத்தினுடைய சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு. சரியா தம்பி? சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு காரணம் வந்து மிக முக்கியமா மனித வளம் மட்டும்தான். ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி நீங்க ஒரு ஹியூமன் ரிசோர்ஸாக எப்படி கண்ட்ரிபியூட் பண்ண போறீங்க? பொறுப்பு குரல் இப்ப இல்ல நிறுவனங்கள்ல, அரச நிறுவனங்கள்ல குறிப்பாக. அன்றைக்கு நாங்க பார்த்துனாங்க நேற்று. அதனாடியா உற்பத்தி திறன் குறைவு. சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆனா வளர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. சொல்லுங்க. ஆகவே இந்த மாற்றங்களை உள்ளடக்கித்தான் நாங்க நிறுவனத்துக்கு தனிப்பட்ட பங்களிப்பு வழங்க வேணும். சரியா? அதே நேரம் இப்ப கணக்கு பேருக்கு வந்து நம்ம நேற்று பேசிக்கொண்ட மாதிரி வேலை செய்யறதுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் அசிஸ்டன்ட் தேவை. ஒர்க் பிளேஸ்ல வந்து எல்லா ஒர்க்கிங் பிளேஸும் இப்ப டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கபடியா தொழில்நுட்ப டெக்னாலஜிக்கல் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணப்படணும். ஒவ்வொரு ஊழியரும் தன்னை வளர்த்துக்கொள்ளணும். அதனூடாகத்தான் அந்த நிறுவனத்துக்கு அவர் பங்களிப்பு செய்கிற ஒரு ஆளாக மாறலாம். விளங்கிட்டுதோ? சிறப்பா இருந்தது. மனித வளத்தை மட்டும் இது பேர்ந்த தன்மைன்னு சொல்லலாம், நிறுத்தி நிற்கும் சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லலாம். இப்ப பொதுவா நம்ம சஸ்டைனபிலிட்டி வந்து வளங்கள் வளங்களுக்குள்ள சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் 17 கோல்ஸ் இருக்குது. எஸ்டிஜி இருக்கு தானே, நிலையான அபிவிருத்திக்கான இலக்கு வந்து எஸ்டிஜி 17 இருக்குது. அதுக்குள்ள வளங்கள் என்னக்குள்ள வந்து மனிதன் அதுல ஒரு பார்ட்டா தானே பண்றது வளங்கள். பொருட்கள் இல்ல, மனித வளம் அல்லது எப்படி சொல்றது, நிலைத்திருக்கும் அபிவிருத்தி கண்டா மொமட். இப்ப நாங்க நிலைத்திருக்கும் அபிவிருத்தி என்றா என்ன? ரைட், அது கேக்குறேன். சஸ்டைனபிலிட்டி இல்ல கேள்வி. இந்த கேள்வி எல்லாம் வாருது உங்களுக்கு. சொல்லுங்க. எதிர்காலத்துல இப்ப நம்மட எதிர்கால சந்ததியினரும் வந்து அந்த வளங்கள்ல பயன்படுத்தக்கூடியதா எதிர்காலத்துக்கும் ஏத்த மாதிரி யூஸ் பண்றதா வந்து சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட். வேற யாரு பாபு? வேற யாரு சொல்லுங்க. அது இருக்கிற வளங்கள்ல சார் வந்து எதிர்காலத்துல உபயோகிக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தானே, அப்படித்தானே சார்? ஒரு பாட் வந்திருக்கு கூடாது. வேற யாரும் சொல்லுங்க. வேற யாரும் சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் என்ன? நானும் அப்படித்தான் சார் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். இப்ப நம்மட அந்த எதிர்கால சந்தையினரும் அதை பயன்படுத்தக்கூடிய வகையில நம்ம அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறது. வளங்களை வந்து வினைத்திறனாகவும் உச்ச பயனடைகிற மாதிரி எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதானது இப்ப என்னண்டா அதுல சரியா வரைவிலக்கணமாக நீங்க சொல்றதா இருந்தா சரிதானே, 1087ஆம் ஆண்டு சரிதானே, வரைவிலக்கணமாக நீங்க சொல்றதா இருந்தா 1087ஆம் ஆண்டு புரூட்லேண்ட் ரிப்போர்ட் என்று ஒன்று வெளியிடப்பட்டது. அதுல சொல்லப்பட்ட ஒரு வரைவிலக்கணத்தை நீங்க பார்க்கலாம். புரூட்லேண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? யாதவ நான் லேட்டா எடுக்கிறேன், ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன். புரூட்லேண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? எதிர்கால தலைமுறையினர் தங்களது சொந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் ஆற்றலை சமரசம் செய்யாமல் நிகழ்கால தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் வளர்ச்சியே நிலைபெறுடைய வளர்ச்சி ஆகும் என்று சொல்லுது. இது என்னது? இது வித்தியாசமா இருக்கா இல்லையா? நீங்க சொல்ற வரைவிலக்கணத்துக்கு மாறாக எதிர்கால தலைமுறையினர் தங்களது சொந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் ஆற்றலை சமரசம் செய்யாமல் நிகழ்கால தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் வளர்ச்சியே நிலைபெறுடைய வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. இது சரியா? இது ஒரு விதமான வரைவிலக்கணம் என்ன? ஆனா இப்ப ரீசென்ட்லி வந்து நவிதரன் சார் என்னண்டு எஸ்எல்பிஎஸ் அவர் எனக்கு ஒரு சேனல் நவிதரன் சார் எஸ்எல்பிஎஸ் என்ன சொன்னார் அவர் எனக்கு ஒரு தரம் இந்த சஸ்டைனபிள் எக்கனாமிக்ல வந்து சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் எக்கனாமிக் அந்த ஒரு சப்ஜெக்ட்ல வந்து இந்த இத டெஃபினேஷனை வந்து விளங்கப்படுத்தினாரு. மறந்து எனக்கு நீ காட்ட ஒரு நினைப்பு வருது. அதான் இப்படியும் இருக்கு இந்த வரைவிலக்கணம்.
நீங்க சொல்ற மாதிரி நாங்க மட்டும் அனுபவிச்சுட்டு போகாமலுக்கு நம்மட மொழியில சொல்லுவோமே, நம்ம மட்டும் அனுபவிச்சுட்டு போகாமலுக்கு சரியா, நம்முடைய எதிர்கால சந்ததிகள் வந்து தாங்களும் என்ன செய்யணும், அத அத எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமலுக்கு அந்த வளங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது தான் சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் என்று கொமனா எங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? நான் கேட்கிறேன், இந்த வரைவிலக்கணத்தை வச்சு அப்ப என்ன சொல்ல போறீங்க? என்ன விளங்குது? இந்த வரைவிலக்கணம் என்ன சொல்லுது? எதிர்கால தலைமுறையினர் தங்களது சொந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் ஆற்றலை சமரசம் செய்யாமல் நிகழ்கால தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் வளர்ச்சியே நிலைபெறுடைய வளர்ச்சி ஆகும். சரி, இதுல மீனிங் என்ன என்று கேட்டா, சமரசம் செய்யாமல், சமரசம் என்றா என்ன சொல்லுங்க? கலந்தா ஆலோசிக்கிற அந்த என்னது? எதிர்கால இந்த வசனம் இருக்கு, எதிர்கால தலைமுறையினர் தங்கள் சொந்த தொகையை நிறைவு செய்து கொள்ளும் ஆற்றலை, அதாவது பிரச்சனை வந்தா தானே சமரசம் பெறும். என்னப்பா, ஒரு முரண்பாடு வந்தா தானே சமரசம் பெறும். அப்படி முரண்பாடு வந்து சமரசம் செய்யாமலுக்கு விளங்குதா? தட்டுப்பாடு ஒன்றை நிலவை செய்யாமலுக்கு, எதிர்கால சந்ததியினருக்கான வள தட்டுப்பாட்டை நீ உருவாக்க கூட. அப்படின்னா பிரச்சனை வந்துடும். குடிக்கிறது தண்ணிலாம போயிடும், சுவாசிக்கிறது காற்றிலாம போயிடும், ரைட்? என்ன சாப்பிடறதுக்கு மீன் இல்லாம போயிடும். அந்த மாதிரியான தட்டுப்பாட்டை இல்லாம செய்யணும். நீங்க தட்டுப்பாட நிலவுரத்தை இல்லாம